வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆடிப்பெருக்கு. நாங்கள் ஆடிக்கிட்டே பெருக்கணுமான்னு கேட்குறீங்களா? அது இல்லைங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்னா ஆடி மாதத்தில் 18ஆம் நாள் வருது பார்த்தீங்களா? ஆடி மாதம் மாதத்துக்கு வந்து 30 நாள் 31 நாள் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஆடி மாதத்துலேயும் ஒரு சில நாட்கள் இருக்குது. அதில் முதல் நாள்லேருந்து கணக்கு பண்ணி 18ஆம் நாள் வரது தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கரெக்ட் தான். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தண்ணிக்கு நம்ம பூஜை பண்ணுறது தான் இந்த ஆடி 18. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சிட்டியில் இருக்கிறோம். சிட்டியில் இருக்கிறதுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுங்கள், ஒரு காப்பரில் ஒரு சொம்பு மாதிரி எடுத்துக்கோங்க. காப்பர் சொம்பு, காப்பர் இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் பெண்கள் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட கணவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக, எவ்வளோ தான் அடித்தாலும் அந்த மனுஷன் தாங்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எல்லா பெண்களும் அவங்க கணவர் மேலே அன்பாக தான் இருக்கீங்க. ஸோ ஒரு காமெடிக்காக சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ அவங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கணவன் சந்தோஷமும் நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கையில் எது நமக்கு பெருக வேண்டுமோ அதை நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாராளமாக செய்யலாம். முக்கியமாக இந்த 3 பொருள் அன்னைக்கு வாங்குங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆடிப்பெருக்கு. நாங்கள் ஆடிக்கிட்டே பெருக்கணுமான்னு கேட்குறீங்களா? அது இல்லைங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்னா ஆடி மாதத்தில் 18ஆம் நாள் வருது பார்த்தீங்களா? ஆடி மாதத்துக்கு வந்து 30 நாள் 31 நாள் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஆடி மாதத்துலேயும் ஒரு சில நாட்கள் இருக்குது. அதில் முதல் நாள்லேருந்து கணக்கு பண்ணி 18ஆம் நாள் வரது தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கரெக்ட் தான். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருங்க, நீரின்றமையாது உலகுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மண்ணு தான் இருக்குது, காற்று இருக்குது, எல்லாமே தேவைதான். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நீர் இன்றி அமையாது உலகு. இந்த உலகத்துக்கு தேவையானதே வந்து இதில் வான் சிறப்பில் சொல்லியிருக்காரு, நீர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நீருக்கு நம்ம பூஜை செய்யக்கூடிய அருமையான நாள் தான் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய 18ஆம் நாள், ஆடிப்பெருக்குன்னு சொல்லக்கூடியது. இதில் ரொம்ப முக்கியமாக விவசாயிகள் அதிகமாக செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஏன்னா விவசாயிகள் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக புதுசாக பயிரிடுவது. நார்மலாக ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்தது எல்லாம் நல்லது தான், ஓகே. ஆனால் எந்த ஒரு நல்ல காரியங்களும் அன்றைக்கி செய்ய மாட்டாங்க. அந்த மாதத்தில் மோஸ்ட்லி அதை செய்ய மாட்டாங்க. கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யலாம். என்னைக்கு ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி, ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு, ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு புதுசாக பயிர் வைப்பாங்க. புதுசாக அறுவடை பண்ணுறது ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுவாங்க. முதல்ல பயிர் வைக்கிறதுக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் லேண்ட்லாம் சரி பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு பயிர் வைப்பாங்க. தண்ணி பாசுறது, அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக காவேரி ஆறு போகுது பார்த்தீங்களா? இது எங்கெங்கே காவேரி ஆறு? நம்ம ஊரில் நான் இருக்கிற சிட்டியிலங்க எங்கெங்கே காவேரி ஆறுன்னு கேட்குறீங்களா? ஓகே, காவேரி ஆறு பக்கமாக தண்ணிக்கு அது வந்து பூஜை பண்ணுறது. மனசார காவேரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இப்போ கர்நாடகா அது அரசியல் வேங்க, அதுக்கு அரசியல்லாம் நம்ம வேண்டாம், சரிங்களா? தண்ணிங்க முக்கியமாக. சரி, இப்போ தண்ணிக்கு நம்ம பூஜை பண்ணுறது தான் இந்த ஆடி 18. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சிட்டியில் இருக்கிறோம். சிட்டியில் இருக்கிறதுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுங்கள், ஒரு காப்பரில் ஒரு சொம்பு மாதிரி எடுத்துக்கோங்க. காப்பர் சொம்பு, காப்பர் பாத்திரம், இல்லை பித்தளை சொம்பு, பித்தளை பாத்திரம், அதெல்லாம் இல்லைங்க, எவர் சில்வரில் பாத்திரம் போதும். எவர் சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காய், சரிங்களா, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கலந்துட்டு நல்லா வாய் அகலமாக இருக்க முடியும் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, பூ இருக்குது பார்த்தீங்களா, பூ ஒரு 4-5 பூ வச்சுக்கோங்க. சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு, இந்த தண்ணிக்கு நம்ம வந்து மனசார நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இந்த தண்ணியை தான் நம்ம காவேரி தண்ணியாகவும் வச்சுக்கோங்க, இல்லை இப்படினாலும் வச்சுக்கோங்க. தண்ணிக்கு மனசார நன்றி சொல்லிக்கிட்டு, நான் எவ்வளோ எனக்கு நம்ம இதுவரையிலும் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிறந்ததுலேருந்து இதுவரையிலும் எத்தனை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணியிருப்போம், எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சிருப்போம், எத்தனை லிட்டர் தண்ணியில் குளிச்சிருப்போம், எத்தனை லிட்டர் தண்ணியில் நம்ம சமைச்சு எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா? அவ்வளோ தண்ணி கடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த தண்ணிக்கு நன்றி சொல்லுங்கள். என்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு தாகத்தை தீர்த்துக்கிட்டே இருக்கீங்க, எங்கள் விவசாயத்துக்கு தேவையான நிலத்துக்கு தேவையான தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு எங்கெல்லாம் தண்ணி தேவை, மழையாக கொடுக்குறீங்க, ஆறாக வரீங்க, கடலாக இருக்கீங்க, பூமி கடியிலேருந்து வெளில வரீங்க, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த தண்ணிக்கு மனசார நன்றி சொல்லிக்கிட்டு, அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணீங்க, அந்த தண்ணி சொம்பில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மனசார நன்றி சொல்லிவிட்டு, இப்போ இந்த தண்ணி என்ன பண்ணீங்க, எங்களோட புனித நீராக மாதிரி எங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். அதுவும் முக்கியமாக ஆடிப்பெருக்கு, ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி செய்யுங்க. என்றைக்குன்னு கேட்குறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான், 3ஆம் தேதி தாங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி, சரிங்களா? இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் பெண்கள் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட கணவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக, எவ்வளோ தான் அடித்தாலும் அந்த மனுஷன் தாங்கணுன்றதுக்காக
அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எல்லா பெண்களும் அவங்க கணவன் மேலே அன்பாக தான் இருக்கீங்க. ஸோ ஒரு காமெடிக்காக சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ அவங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கணவன் சந்தோஷமும் நல்லபடியாக இருக்குன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. தாலி சரடு போட்டிருப்பாங்க. நிறைய பேர் கோல்டில் போட்டாங்க, கோல்டை மாற்ற மாட்டாங்க. ஆனால் தாலி கயிறு மட்டும் மாற்றிப்பாங்க. தாலி கயிறு மாற்றுறது ரொம்ப நல்லது. எப்போ ஆடிப்பெருக்கன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த ஆத்தோரமாக குளத்தோரமாக அந்த நீரோடை பக்கமாக போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய தாலி பழைய கட்டினாங்கள புதுசாக கட்டினாங்கள தாலி, அதை போட்டுட்டு வேறு தாலி எடுத்து போட்டுப்பாங்க. அதை தாலி மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்குறீங்களா, தன்னோட ஆயுள் நல்லா இருக்கும், தன் குடும்பத்தோட ஆயுள் நல்லா இருக்கும், முக்கியமாக தன் கணவரோட ஆயுள் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன் கணவர் நல்லா இருந்தால் தான் ஆண்கள் நல்லா இருந்தால் பெண்கள் நல்லா இருக்க முடியும், பெண்கள் நல்லா இருந்தால் ஆண்கள் நல்லா இருக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ 2 பேரும் நல்லா இருக்கணும். மொத்தத்தில் பார்த்தா 2 பேரும் நல்லா இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் நடக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் செய்யும்போது வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். சண்டையாக இருக்குதுங்க வீட்டில், எப்போ பார்த்தாலும் சண்டைகள்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். என்னைக்கு ஆடிப்பெருக்கன்னைக்கு செஞ்சு பாருங்கள், செய்யுங்களேன். செஞ்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்குது, ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காதீங்க, செய்யுங்க, அவ்வளோதாங்க. அந்த நாள் அன்னைக்கு ஒரு விஷயம் நல்லது செஞ்சால் நமக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இது ஒரு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை செய்கிறதுல என்னங்க நம்ம கஷ்டம், எப்படியும் செய்ய போகிறோம், செஞ்சிடலாம், அன்றைக்கி செஞ்சிடலாம். சரிங்களா? இதை செய்யுங்க. அதே மாதிரி விவசாயிகள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. என்னைக்கு ஆடிப்பெருக்கன்னைக்கு முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுங்கள், சண்டை போடாதீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போகிறாங்க, 1 கிலோ அரிசி ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. விவசாயிகிட்ட போனால் 40 ரூபான்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன விவசாயி நீங்கள் பாட்டு 40 ரூபா சொல்கிறீங்க, 35 ரூபாய் கொடுங்கன்றாங்க. அதே விவசாயிகிட்ட போய் 50 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி பாருங்களேன். எப்படியும் கடையில் 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அதே விவசாயிட்ட கொடுத்தா விவசாயிக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வருமானம் வர்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தாத்தா அந்த விவசாயிகள்லாம் இருக்க பாருங்க, அவங்களாம் வந்து நம்ம 1 கிலோ கேட்டால் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு படி கையில் கொடுத்து அனுப்புவாங்க. இது அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்மளும் நம்மக்கிட்டேருந்து பைசாவை எக்ஸ்ட்ரா எல்லாம் வேணாம், நம்ம கடையில் வாங்குற பைசா அவங்ககிட்ட கொடுங்களேன். அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்கும். ஏன்னா நம்ம உணவுக்காக அவங்க வந்து சேத்துல இறங்கி கால் வைக்கிறாங்க, நமக்கு சோத்தில் அப்போ தான் கை வைக்க முடியும். சரிங்களா? அப்போ அவ்வளோ கஷ்டப்படுற விவசாயிகளை முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். பெண்கள் தான் பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? பெண்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது, ஏதாவது ஒரு கல்யாணத்துக்குன்னு வராங்க, யாராவது கல்யாணம் தெரிஞ்சவங்களுக்கு இருக்காங்க, ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பேரே திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெருக்கு பெருக்கு பெருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். பெருக்கு என்றால் பெருகும். இது மல்டிப்ளிகேஷன், அடிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். அதாவது 5 5 சார் 5 + 5 10 தாங்க. 5 × 5 பட பெருக்குனா 25 பெருகுதுங்களா? அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பெருகக்கூடியது. அப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் ஆடிப்பெருக்கன்னைக்கு செய்யும் போது அது பயங்கரமாக பெருக ஆரம்பிக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா பெருகுமா? நிச்சயமாக புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா பெருகும். நான் வேலைக்கு அன்றைக்கி ஜாயின் பண்ணால் பெருகுமா? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஆகுது, படிக்கிறதுக்காக ஒரு அப்ளை பண்ண போகிறேன், ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறேன், பண்ணலாமா? பண்ணலாம். வாழ்க்கையில் எது நமக்கு பெருக வேண்டுமோ அதை நீங்கள் ஆடிப்பெருக்கன்னைக்கு தாராளமாக செய்யலாம். முக்கியமாக இந்த 3 பொருள் அன்றைக்கி வாங்குங்க. 1 பால், இன்னொன்று உப்பு, 3வது மஞ்சள் தூள், குளிக்கிற மஞ்சள்னா மஞ்சள். பால்ங்கிறது மகாலட்சுமி தன்மை கொண்டது, காமதேனு மாடு, சரிங்களா? அது தன்மை கொண்டது. உப்பும் மகாலட்சுமி தன்மை கொண்டது. மஞ்சள் எல்லா பெண்களும் சுபிக்ஷமாக இருக்கக்கூடியது. இந்த 3 பொருள் அன்றைக்கி வாங்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சூப்பரான மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். முதல்ல உங்கள் மனநிலையை சரி பண்ணுங்க. இதுவரையிலும் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் என் வாழ்க்கை நல்லா தான்ப்பா இருக்குது, நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன், நான் நிம்மதியாக தான்ப்பா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா தான்ப்பா இருக்குது, நானும் நல்லா தான் இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்காங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்கன்னு உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்ற ஆரம்பிங்க. நிச்சயமாக அதுவும் சேர்ந்து பெருக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் என்னங்க தேவை? சந்தோஷமும் ஆரோக்கியம் நிம்மதியாக இருக்கிறதுன்னு தேவை. இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கி, ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் எதை வேணுமோ அதை பெருகுவதற்கு உங்களால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு அதுவும் ஆடி மாதம் நார்மலாக ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு ஸ்பெஷல், அது வேறு, சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க.
அந்த கூழுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. கூழுங்கிறது உடம்புக்கு வந்து ரொம்ப பலமாக கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அம்மனுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. சக்திக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. சரிங்களா? கூழுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க. அம்மனுக்கு தேவையான பொருட்கள், அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மனசார நிம்மதியாக எல்லாருக்கும் முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. என்னால் கோயிலெலாம் போக முடியலங்க, வீட்டிலேருந்து செய்யலாமா? வீட்டிலேருந்து செய்யுங்க. முக்கியமாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு தான் போய் இந்த இடத்துக்கு தான் போய் ஹெல்ப் பண்ணணும் இல்லை. இருக்கிற இடத்துலேருந்தே மற்றவங்களுக்கு நிச்சயமாக உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், உதவ முடியும். உதவுங்க. மனசார மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அன்றைக்கி ஜாலியாக இருங்க. ஏன்னா அது மறுபடியும் பெருகும். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் செய்யுங்க. செஞ்சு நம்ம யாருக்காக செய்கிறோம்? நம்ம வாழ்க்கைக்காக செய்கிறோம். நம்ம நல்லா இருக்கிறதுக்காக செய்கிறோம். சரிங்களா? அதனால் செய்யுங்க. செஞ்சு வாழ்க்கையில் சூப்பராக முன்னேற ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன்.